சுகிதா, ஒடிஷாவை பொறுத்த வரைக்கும் கால் நூற்றாண்டாக கோலோச்சி வருகின்ற நவீன் பட்நாயக்கினுடைய ஆட்சி ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வருகிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. ஒடிஷாவுடைய தேர்தல் பிரச்சாரம் தேசிய அளவில் ஒரு பெரும் விவாத பொருளானது. தமிழ்நாட்டை சேர்ந்த வி.கே. பாண்டியன் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பேசியது பெரும் விவாதத்திற்கு உள்ளாகி இருந்த சூழலிலே தற்போதைய நிலையிலே ஒடிசா சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் 147 இடங்கள் இருக்கின்றன. பெரும்பான்மைக்கு 73 இடங்கள் தேவை என்கிற ஒரு சூழலிலே பாரதிய ஜனதா கட்சி 76 இடங்களிலே முன்னிலை பெற்றிருக்கிறது. ஆளுகின்ற பிஜு ஜனதா தளம் 56 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. இந்திய தேசிய காங்கிரஸ் 12 இடங்களிலே முன்னிலை பெற்றிருக்கிறது. ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி மாற்றம் மத்தியில் ஏற்பட்டாலும் கூட காங்கிரஸ் பிஜு ஜனதா இரண்டும் கூட்டணி அமைத்தாலும் கூட பெரும்பான்மைக்கான இடம் என்பது இல்லாத ஒரு சூழலில் தனிப்பெரும் கட்சியாக ஒடிசாவை ஆட்சி அமைப்பதற்கான இடத்தை நோக்கி பாஜக சென்று கொண்டிருக்கிறது. ஏன் நான் வி.கே. பாண்டியனுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த முதல்வருடைய நவீன் பட்நாயக்குடைய தனி செயலாளராகவும் அங்கு அரசியலிலும் ஆட்சியிலும் முக்கிய பங்காற்றிய அவர் குறித்து தேர்தல் பிரச்சாரத்திலும் ஒரு பெரும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியதால் பெரும் பிரச்சனையானது. ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒடிசாவை ஆள்வதா, பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய பொக்கிஷ அறையினுடைய சாவி எங்கே இருக்கிறது என்கிற கேள்வி எல்லாம் வி.கே. பாண்டியனை முன்வைத்து பிரச்சாரத்தில் பெரும் அளவில் எழுப்பப்பட்டது. அந்த பிரச்சாரத்திற்கு இறுதி காலகட்டத்தில் கூட நவீன் பட்நாயக்கே என்னுடைய அரசியல் வாரிசாக வி.கே. பாண்டியன் இல்லை, இந்த கட்சியினுடைய அரசியல் வாரிசு யார் என்பதை எனக்கு பின்னால் யார் என்பதை ஒடிசா மக்கள் தீர்மானிப்பார்கள் என்று நவீன் பட்நாயக்கே ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டிய நிலை வரை சென்றது. இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது பாஜகவுடைய தேர்தல் வீகம் ஒரு நீண்ட கால ஆட்சியில் இருந்த பிஜு ஜனதா தளத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து பாஜக அங்கு ஆட்சியை பிடிக்குமா என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒடிசாவிலே இருக்கிற பெரும்பான்மை தொகுதிகளிலே 18 இடங்களிலே பிஜேபி தற்பொழுது முன்னிலை பெற்று வருகிறது. ஆளும் பிஜு ஜனதா தளம் 2 இடங்களில் மட்டும்தான் முன்னிலை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் ஒரு இடத்திலே முன்னிலை பெற்றிருக்கிற சூழலிலே மக்களவை தேர்தலாக இருக்கட்டும், சட்டப்பேரவை தேர்தலாக இருக்கட்டும், 2 தேர்தலிலுமே பாஜக முன்னிலையை பெற்று வருகிறது, முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது.